ஒரு சாதாரண கார்ட்டூன் தொடரான தி சிம்ப்சன்ஸ் இன்று உலகம் முழுவதும் எதிர்கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும் ஒரு விசித்திரமான தொடராக மாறியுள்ளது. இது ஒரு கற்பனையான நாடகத் தொடரா அல்லது உண்மையில் நம்மை விட காலத்தை பற்றி அதிகமாக அறிந்திருக்கும் ஓர் அறிவியல் கணிப்பாளிகளின் வேலையா? இந்த தொடர் முதலில் 1989 ஆண்டு டிசம்பர் மாதம் ஒளிபரப்பானது. ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கும் மேல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த தொடர் அமெரிக்காவில் ஸ்பிரிங்ஃபீல்ட் என்ற கற்பனை நகரத்தில் வசிக்கும் ஒரு குடும்பத்தை மையமாகக் கொண்டு நகைச்சுவையுடனும் சமூக விமர்சனங்களுடனும் நகர்கிறது. ஆனால் இந்த நகைச்சுவை தொடரின் பின்னணியில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. இத்தொகுப்புகள் பல முறை எதிர்காலத்தில் நடக்கப் போகும் முக்கியமான நிகழ்வுகளை முன்கூட்டியே காண்பித்திருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக இருப்பதை 16 ஆண்டுகளுக்கு முன்பே காட்டியது முதல் ஸ்மார்ட் கடிகாரங்களைப் பற்றி வலைதள உளவுத்துறையின் சீக்கிரமான வளர்ச்சி வரை அனைத்தையும் முன்கூட்டியே கணித்து காட்டியுள்ளது. இதனால் மக்கள் ஒரு பெரிய கேள்வியை எழுப்ப ஆரம்பித்தனர். தி சிம்ப்சன்ஸ் ஏன் இவ்வளவு துல்லியமாக எதிர்காலத்தை கணிக்கின்றன? இது எதர்ச்சியாக நடந்த சம்பவமா? அல்லது இந்த தொடரின் படைப்பாளியான மேட் குரோனிங் எதிர்காலத்திலிருந்து வந்தவரா? எதுவாக இருந்தாலும் இந்த தொடரின் பல பகுதிகள் வரவிருக்கும் நிகழ்வுகளை எதிர்வினையாக கூறியுள்ளன என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்று நாம் தி சிம்ப்சன்ஸ் 2025 நடக்கப் போகும் நிகழ்வுகளை எவ்வாறு கணித்திருக்கின்றன என்பதை விரிவாக ஆராயப் போகிறோம். இந்த நிகழ்வுகள் உங்கள் எண்ணங்களை மாற்றக்கூடியவை, ஏனெனில் கற்பனையாக தோன்றியவை நாளைய நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய சாத்தியங்களை கொண்டுள்ளன. வணக்கம், இது உங்கள் சிந்தனை சுவடுகள். சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம். கணிப்பு 1. வேலைக்குச் செல்லும் மனிதர்களை மாற்றும் இயந்திரங்கள். தி சிம்ப்சன்ஸ் தொடரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஸ்பிரிங்ஃபீல்டில் உள்ள தொழிற்சாலைகள் அனைத்தும் மனிதர்களின்றி இயந்திரங்களால் இயக்கப்படுவதை காணலாம். மனிதர்களின் பங்கு முற்றிலும் இல்லாத உலகம். இது கற்பனையாக இருந்தாலும் இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகத்தில் இது நிதர்சனமான நடைமுறையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. டெஸ்லா, ஆமசான், மெக்டொனால்ட்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் தங்கள் பணிகளை இயந்திரங்கள் மூலமாகவே முடிக்கின்றன. உணவு தயாரிப்பு முதல் பொருட்கள் தொகுப்பு வரை மனிதர்களின் பங்கு குறைவாகிவிட்டது. 2025 ஆண்டில் மட்டும் உலகளவில் சுமார் 85 மில்லியன் வேலைகள் இயந்திரங்களால் மாற்றப்படும் என்று உலக பொருளாதார மன்றம் தெரிவிக்கிறது. இதே நேரத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் தோன்றும் என்பதையும் கூறுகிறது. ஆனால் அந்த மாற்றத்திற்கு நாம் எவ்வாறு தயாராக இருக்கின்றோம்? இதை தி சிம்ப்சன்ஸ் முன்கூட்டியே எச்சரித்திருக்கிறது எனச் சொல்ல வேண்டியதுதான். கணிப்பு 2. ஒரு பெரிய ஆற்றல் நெருக்கடி. மறுமொரு பிரபலமான அத்தியாயத்தில் ஸ்பிரிங்ஃபீல்டில் முழுமையான மின்சாரம் இல்லாத நிலை ஏற்படுகிறது. மக்கள் எவ்வாறு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை நகைச்சுவையுடன் காண்பிக்கின்றனர். ஆனால் உண்மையில் இது மிகவும் தீவிரமான எச்சரிக்கை. இன்றைய உலகில் ஆற்றலுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. இதனால் சுற்றுச்சூழல் அழிவும் பருவநிலை மாற்றமும் அதிகமாகிறது. இதற்கு மாற்றாக ஆற்றல்களான சோலார், காற்றாடி போன்ற மறுபயன்பாட்டு ஆற்றல் வளங்கள் வளர்ந்து வந்தாலும் அவை இன்னும் முழுமையாக பரவவில்லை. சில பகுதிகளில் மின்சாரம் கிடைக்காமல் தடுமாறும் நிலை ஏற்படுகிறது. டெக்சாஸ் போன்ற அமெரிக்க மாநிலங்கள் வெப்ப அலைக்குப் பிறகு மின் மறுப்பு நிலையை சந்தித்தது. இது 2025 ஒரு சர்வதேச அளவிலான ஆற்றல் நெருக்கடி ஏற்படும் சாத்தியத்தை நோக்கி காட்டுகிறது. கணிப்பு 3. மொழி வழிமாற்று சாதனங்கள். ஒரு அத்தியாயத்தில் அந்த கதையின் ஒரு கதாபாத்திரம் ஜப்பான் செல்வதை காணலாம். அங்கு உள்ள மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் மொழி இடையூறு இல்லாத உலகம் காட்டப்படுகிறது. அந்த கதையின் கதாபாத்திரம் தன்னுடைய சொந்த மொழியில் பேசினாலும் எதிரிலுள்ள நபர் அதை தன் மொழியில் புரிந்து கொள்கிறார். இது அந்த காலத்தில் கற்பனையாக இருந்தாலும் இன்று கூகுள் மொழிபெயர்ப்பு, ரியல் டைம் ஆடியோ டிரான்ஸ்லேட்டர், ஸ்மார்ட் இயர்பட்ஸ் போன்ற சாதனங்கள் மூலம் யதார்த்தமாகிவிட்டது. ஆனால் 2025 இது இன்னும் மேம்பட்டு நாம் நேரடியாக ஒருவருடன் பேசும்போது மொழி தானாகவே மாறும் அளவுக்கு வளரக்கூடும். இதை தி சிம்ப்சன்ஸ் முன்பே எச்சரித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். கணிப்பு 4. இயற்கை பேரழிவுகளின் பெருக்கம். இந்த தொடரில் புயல், நிலநடுக்கம், வெப்ப அலை, பனிப்பொழிவு போன்ற இயற்கை பேரழிவுகள் நகைச்சுவையுடன் காட்டப்பட்டாலும் அதன் பின்னிலையில் ஒரு உண்மையான எச்சரிக்கை இருக்கிறது. இன்று உலகம் பருவநிலை மாற்றத்தின் தாக்கங்களை நேரடியாக சந்தித்து வருகிறது. கடுமையான வெப்ப அலைகள்,
கனமழை, பனிப்பொழிவு போன்றவை அதிகரித்து இயற்கை அனர்த்தங்கள் முறையற்ற முறையில் நடக்கின்றன. 2025இல் இந்த நிலைமைகள் மேலும் தீவிரமாவதற்கான சாத்தியம் அதிகம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். புவி வெப்பமடைதலும், காடுகளை அழித்தல், சீரற்ற பருவநிலைகள் ஆகியவை ஒரே நேரத்தில் பல பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும். தி சிம்ப்சன்ஸ் கற்பனைக்குள் இதை காலத்துக்கு முன்னே கூறிவிட்டது என்பதே இதில் ஆச்சரியமாகும். கணிப்பு 5. பணமற்ற உலகம். ஒரு எதிர்கால காட்சியில் அந்த கதையின் ஒரு கதாபாத்திரம் ஒரு முழுமையான டிஜிட்டல் உலகில் வாழ்கிறார். அங்கு பணம் அல்லது நாணயங்கள் இல்லாமல் எல்லா பரிவர்த்தனைகளும் டிஜிட்டல் முறையில் நடைபெறுகின்றன. இப்போது நாமும் கையடக்க பண பரிமாற்றத்தை தவிர பிக் UPI, பிட்காயின் போன்ற டிஜிட்டல் நிதி முறைகளை பயன்படுத்தி வருகிறோம். 2025இல் இந்த மாற்றம் முழுமையாக நிறைவேறும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் இந்த மாற்றத்துடன் சமூக சவால்களும் இருக்கின்றன. குறிப்பாக தொழில்நுட்ப வசதியில்லாத மக்கள், வயதானோர் மற்றும் அந்நிய ஊர்களில் வாழ்கின்றவர்கள் இம்மாற்றத்தில் பின்தங்குவார்கள். பணமற்ற உலகம் நம் வாழ்க்கையை எளிதாக்கினாலும் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்காததால் சமுதாயம் சீரற்ற நிலைக்கு வருவதற்கான அபாயமும் உள்ளது. இதனால் இந்த மாற்றத்தை மனதில் கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. கணிப்பு 6. செவ்வாய் கிரகத்தில் மனித குடியிருப்பு. மறுமொரு அத்தியாயத்தில் அந்த கதையின் ஒரு கதாபாத்திரம் பூமியிலிருந்து செவ்வாய்க்கு செல்ல முடிவு செய்கிறாள். இது மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் குடியிருப்பதற்கான கனவை நிஜமாக காட்டுகிறது. இது தொலைநோக்கு கற்பனை என்று தோன்றினாலும் இப்போது அது நிஜமாக மாறி வருகிறது. எலான் மஸ்க் தலைமையிலான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 2025இல் மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்பும் திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. மீள்பயணிக்கும் ராக்கெட்டுகள், அங்கு வாழ்வதற்கான தொழில்நுட்ப வசதிகள் என பல சாதனைகள் உருவாகி வருகின்றன. இந்த வளர்ச்சி மனிதனின் விண்வெளி ஆய்வில் புதிய அத்தியாயத்தை தொடக்குகிறது. லிசா சிம்ப்சன் இந்த எதிர்காலத்தை முன்கூட்டியே உணர்ந்தவளா என்று நினைக்க வைக்கும் இந்த காட்சி தொழில்நுட்ப வளர்ச்சியின் வேகத்தையும் அதனால் உருவாகும் மாற்றங்களையும் உணர்த்துகிறது. 2025இல் நடைபெற வாய்ப்பு உள்ள பல கணிப்புகளை தி சிம்ப்சன்ஸ் போன்ற ஒரு கற்பனை தொடரின் வழியாக முன்கூட்டியே காண்பது ஆச்சரியமாகும். இதை வெறும் நகைச்சுவை, கற்பனை என்று டிஸ்மிஸ் செய்வதா, அல்லது அந்த தொடரில் ஏதாவது ஆழ்ந்த எதிர்கால அறிவு இருந்ததா என்ற கேள்வி எழுகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், சமூக மாற்றங்கள், சூழல் நெருக்கடிகள் போன்றவை நிஜமாகவே இன்று நம்மை சுற்றி இருக்கிறது. இதெல்லாம் சீராக தொடர்ந்தால் தி சிம்ப்சன்ஸ் முன்கூட்டியே எச்சரித்திருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றுவது இயல்பானது. எனவே இது ஒரு சாமானியமான நிகழ்வுகளின் தொகுப்பு அல்லது உண்மையில் எதிர்காலத்தை அறிந்த தகவல்களா என்று தீர்மானிப்பது நம்மை சார்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக சிந்திக்க வைக்கும். இதுபோன்ற ஆச்சரியமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை பகிரவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பார்க்கலாம் அடுத்த பயணத்தில்.